திருநெல்வேலியில் நான் நிறைய பேரை சந்தித்து கேட்டேன், நிறைய பேர் கருத்து கேட்டேன். எல்லாம் விஜய்க்கு தான் ஆதரவு நிறைய இருக்குது. அவர் தான் வருங்கால முதலமைச்சர் 2026 ஆட்சி அமைப்பார். ஏன்னா நிறைய பெண்கள்ட்டெல்லாம் அவருக்கு மேலே தான் இப்போ நிறைய சின்ன குழந்தைகள்லாம் எல்லாமே விஜய்ன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதனால் ஒரு மாற்றம் ஏற்படணும். இது வரைக்கும் அவங்க மாறி மாறி டிஎம்கே வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு மக்களுக்கு எந்த இது அடிப்படை வசதி எதுவுமே அவங்க செய்து கொடுக்கல. எல்லாமே ஊழல், லஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது. இவர் நல்ல மாதிரி லஞ்சம் இல்லாத ஆட்சி அமைப்பேன்னு கூட சொல்லியிருக்காரு. அதனால் இவர் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. பெரியவங்க மத்தியிலே இருக்குது. ஏன்னா பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பேரப்பிள்ளை சொன்னிச்சு, பேத்தி சொன்னால் அவங்களுக்காக நான் போடுவோம்னு ஒரு 4-5 பேர்கிட்ட அவங்களே போய் சொல்கிறாங்க. இப்போ என் பேத்தியே சொல்கிறேன், இந்த மாதிரி விஜய்க்கு தான் போடுங்கன்னு சொல்லுதாப்புல. அதனால் நேற்று ஒருத்தர்கிட்ட கேட்டால் அவரும் அதான் சொல்லிகிட்டு இருக்காரு. அவங்க அன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரியவர்கிட்ட கேட்டால் என் பேரனுக்காக விஜய்க்கு போடணும் அப்படிங்காரு. ஆனால் நிறைய பேர் விஜய்க்கு தான் ஆதரவு கொடுக்காங்க. இங்கே ஒரு மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். திருநெல்வேலியில் தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் அலை வீசுது. திருநெல்வேலியில் இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவு இருக்க தான் செய்யுது. ஆனால் பெரும்பான்மையாக ஆதரவு இருந்தாலும் ஒரு சில அரசியல் அறிவுள்ள ஒரு சில இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு இல்லை. ஆனாலும் கூட்டம் கூட தான் செய்யும். அவரோட பெரிய ஸ்டாருங்கிற நோக்கத்துக்காண்டி வேணால் கூட்டம் கூடமே தவிர ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்கும்போது என்னையை பொறுத்தளவு ஆதரவு இல்லை. நான் ஆதரவு தெரிவிக்கலை. ஆனால் ஒரு சில இளைஞர்கள் என்னை போல் மாணவர்கள் ஆதரவு தெரிவிக்க தான் செய்கிறாங்க. திருநெல்வேலியும் ஆதரவு இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு அரசியல் தெரிவு இருக்குது, எனக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்குது. அதனால் அந்த கட்சி கொள்கைகளும் அந்த கட்சியை எனக்கு பிடிக்காது. ஆனால் விஜய் சார் எனக்கு பிடிக்கும். நான் அவரோட ஃபேன்னால எனக்கு அவர் பிடிக்கும். ஆனால் எனக்கு அந்த அரசியலில் எனக்கு விஜய்க்கு நான் ஆதரவு தெரிவிக்கலை. திருநெல்வேலியில் இப்போதைக்கு என்னை பொறுத்தளவுக்கு ஒன்றே திமுக நான் அதிமுக தான் வரும். வேறு எந்த கட்சி வர வாய்ப்பு இல்லை. ஆதரவு இருக்குது ப்ரோ. நான் ஒரு நாம் தமிழர் கட்சி தான், சீமான் தொண்டன் தான். பட் விஜய் அண்ணனுக்கு இங்கே ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. திருநெல்வேலியில் அண்ணனுக்கு ஆதரவு எப்பவும் உண்டு. விஜய் அண்ணனுக்கு இப்போ ஓப்பனாக சொல்லப்போன்னு வச்சுக்கோங்களேன், சீமானனுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதே மாதிரி விஜயனுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் சீமானனுக்கு கூடுற கூட்டம் வேறு, விஜயனுக்கு கூடுற கூட்டம் வேறு. அது ஒரு சிலரால் ஏற்றுக்க முடியாது. பட் அது உண்மை. சீமானனுக்கு கூடுற கூட்டம் ஃபுல்லாக கொள்கை கோட்பாட்டோட கூடுற கூட்டம். பட் இன்னும் விஜயனுக்கு கூடுற கூட்டம் என்னென்னா ஒரு ரசிகர் மனப்பான்மையிலே இருக்கிறாங்களோன்னு தோணுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன், அவ்வளோதான். அது எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும். ஏன்னா எப்போ மக்கள் எப்படி மாறுறாங்கங்கிறது நமக்கு தெரியல. பட் சீமானனை தோக்குறாரு, ஜெயிக்கிறாரு. நம்ம எப்போவுமே சீமானனை கூட நம்ம நிற்போம். அதில் எந்த விதமான மாற்றாக்கிறதும் கிடையாது. ஆதரவு விஜய்க்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆஸ் அ ஓப்பனாக சொல்ல போனால் ஆஸ் அ ஃபேன் பாயாக அவருக்கு ஓட்டுகள் இருக்குது. நான் அது இல்லைன்னா சொல்ல வரல. அதை கூட போகிறாங்களே, அது ஃபுல்லாக நம்ம ஊர் பசங்க தான். விஜய் எனக்கு ஓட்டு கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. அதை இன்னும் மறுக்க முடியாது யாராலுமே. அண்ணன் சீமான் எனக்கு மட்டும்தான். அண்ணன் சீமான் எனக்கு மட்டும்தான். தமிழ் தேசியத்துக்காக அப்புறம் மொத்தத்தில் திராவிடம், தமிழ் தேசியம், இது ரெண்டு இருக்குது நமக்கு. இப்போ சீமான் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு தமிழ் தேசியம் மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. விஜய் என்ன சொல்கிறாருன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டும் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அது சரியாக இருக்காதோன்னு தோணுது எனக்கு. இது தமிழ் மக்களுக்காக நம்ம பண்ணுற ஒரு எலெக்ஷன். இதில் திராவிட ஆட்சிகள் சரிகள்னு சொல்லி தான் அண்ணன் விஜய் வந்தார். பட் இப்போ என்னடான்னா திராவிடமும் தமிழ் தேசியம் முன்னுன்னு சொல்கிறாரு. 8 விழுக்காடு வாக்குகள் நம்ம வாங்கியிருக்கோம் 2024. லாஸ்ட் அந்த எலெக்ஷனில் நம்ம 8 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம். 3வது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் இருக்கோம். சீமான கட்சி 3வது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. பட் சீமானை ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி நம்ம அண்ணன் கூட நிற்போம் என்றைக்குமே. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணன் தோத்துட்டாருங்கிறதுனால நம்ம இந்த கட்சி ஜெயிக்க போகிறதுக்காக நம்ம அந்த கட்சி மாற போகிறதும் கிடையாது. அண்ணன் கூட தான் எப்போ நிற்போம். தமிழ் தேசத்துக்காக நம்ம நிற்போம் என்றைக்குமே அண்ணனுக்காக. ஓகே, வெல்கம். ஆதரவு இருக்குது ப்ரோ, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆதரவு விஜய் எனக்கு எப்போவுமே உண்டு. அதை நான் மறுக்கலை. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் ஆதரவுங்கிறது குறைவு தான். ஆதரவு குறைவு தான். காரணம் என்ன, ஒரு அரசியலுடைய அடிப்படைகள் எதுவுமே, கொள்கையோ அடிப்படையோ எதுவுமே இல்லையே. எதை நம்பி நம்ம விஜயை நம்பி ஓட்டு போட்டு நம்ம எப்படி கொண்டு வர முடியும்? அரசியலோடு பெரிய மேலிடத்த எதிர்ப்பு பற்றியே ஒன்றும் இல்லை. எடுத்தது எல்லாமே நான் ஒரு பொது ஆள் தான். எந்த அரசியலும் சார்ந்த ஆள் கிடையாது.
பொது ஜனங்கள்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரே கட்சி வந்து தாக்கி 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 பேசுகிறது தான் பார்க்கணே தவிர மற்ற எல்லா எத்தனையோ கட்சிகள் இருக்குது. வந்து இது தான் எலெக்ஷனே சந்திக்க போகிறாரு. அப்போ எனக்கு டிஎம்கேயும் எனக்கு தான் எதிரி. டிஎம்கே தீவிர கட்சி, அந்த கட்சி செய்கிறது எல்லாமே ஒரு நியாயமாக நடந்தால் எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அது பேச்சையும் சரியில்லை, செய்முறையும் சரியில்லை. ஒரு அரசியலுக்கே ஒரு சதி இல்லாததாக தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ வாய்ப்பு வந்து இப்போ பொறுத்தவரை ஆளுங்கட்சி வந்து மக்களுக்கு வந்து நல்ல செய்கிறாங்க. இனியும் வந்து ஆட்சி மக்களுக்கு நல்லா செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. செஞ்சுக்கிட்டும் இருப்பாங்க. அவங்கள நம்பலாம், தைரியமாக அவங்கள நம்பலாம். அவங்க கூட இருக்க கூட்டணி பொறுத்தவரை எல்லாருமே நல்ல சப்போர்ட்டு, நல்ல ஆறுதல், பொது ஜனங்கள் நல்ல வரவேற்பும் இருக்குது. ரெண்டாவது திருப்பும் கொண்டு வரணுங்க எண்ணம் பொது ஜனங்களுக்கு இருக்குது. ஆதரவு வந்து ஸ்டாலின் தான் ஆதரவு. டிஎம்கே கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஆதரவுக்கே தவிர அந்த கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை சொல்ல முடியாது. ஆதரவு இருக்குது. யங்ஸ்டேஜ் பூரா இன்றைக்கி விஜய் பக்கம் தான் இருக்காங்க. அந்த யங்ஸ்டேஜ் பசங்களுடைய அப்பா அம்மாலேருந்து சொந்தக்காரங்க பூரா இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போடுற அளவுக்கு தயாராக இருக்காங்க. வேறு எதனா புதுசாக ஒரு ஆள் வரட்டுமே. இந்த திராவிட ஆட்சி 2 பேருமே என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காங்க? ஒன்றுமே செய்யலை. நான் ஒரு டாக்ஸி டிரைவர் தான். இதுவரை நான் டாக்ஸி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லை எங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. எந்த ஆட்சி வந்தும் இல்லை. புதுசாக வரட்டுமா, செய்யட்டுமா பார்ப்போம். என்ன பண்ண வரணும் பார்க்கக்கூடாது. அவர் என்ன பண்ண போகிறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன் பண்ண மாட்டார்? புதுசாக உள்ளால் யாரும் நீங்கள் புதுசாக டிரைவிங் படிச்சிங்கன்னா 4 இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுவேன். நான் 45 வருஷம் ஆச்சு டிரைவிங் படித்து. இன்றைக்கி என்னை மதுரைக்கு அந்த பக்கம் கூட நான் போக மாட்டேன். அதே கதை தான் அவர் கதை. புதுசாக வர ஆள் செய்யும் தான் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு அப்படி தான் பார்க்கணும். அது இருக்குங்க. இன்றைக்கி வந்து திருநெல்வேலிக்கு வந்து இன்றைக்கி திமுகன்னு சொல்லுதாங்க. யங்ஸ்டேஜர் ஃபுல்லாக இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக அவருக்கு தான் போடுவாங்க, விஜய்க்கு தான் போடுவாங்க. யங்ஸ்டேஜர் ஃபுல்லாக இன்றைக்கி விஜய்க்கு தான் இருக்குது ஓட்டு. ஆட்சி அமைக்கிறது வேறு, பெரும்பாலும் வாக்கு கிடைக்கும் அவருக்கு. 2வது இடத்துல அவர் இருப்பார். இருக்குது. இன்றைக்கி வராரு பாருங்களேன். அவர் பின்னால் எவ்வளோ ஒரு இடம் பூராமே ஸ்டூடெண்ட்டு ஓட்டு என்ன 18 வயசுக்கு மேலே உள்ள பசங்க தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவர் பின்னால். அவங்க ஓட்டு போட்டாலே போதுமே. திருநெல்வேலியில் மாத்திரம் இல்லை, எல்லா இடத்துலையுமே விஜய்க்கு ஆதரவு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேணுங்கிற மனநிலையில் மக்கள் இருக்காங்க. ஒருவேளை விஜய் மூலமாக அது நடக்கலாம். ஒரு புதிய நியூ பிளேயர் ஸோ பீப்புளோட மென்டாலிட்டி வந்து ஒரு புதிய ஆள் வந்தால் இன்னும் நல்லா இருக்குமோங்கிற எண்ணங்கள் இருக்குது. இந்த பழைய கட்சிகளே ஆண்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது. அதனால் அரசியல் யாருமே புதுசாக வரும்போது யாருக்குமே தெரியாதில்ல. புதுசாக வரும்போது யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வந்த பிறகு படிச்சுட்டு அவர் ஒரு பவருக்கு வரும்போது நிச்சயமாக அதில் என்ன ப்ளே பண்ணணுங்கிறது நிச்சயமாக அவருக்கு தெரிய வரும். ஹி வில் ப்ளே குட் ரோல், ஐ திங்க். நிச்சயமாக இருக்குது. திருநெல்வேலின்னு இல்லை, தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதியிலுமே விஜய்க்கு ஆதரவு இருக்குது. இளைஞர்கள், இளம் பெண்கள், இல்லத்தரசிகள், குறிப்பாக தமிழகத்தில் இல்லத்தரசிகள் நிறைய ஆதரவு இருக்குது. ஏன் என்று சொன்னால் தமிழகத்தை பொறுத்தமட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசி, வேலையில்லா திண்டாட்டம், பஞ்சம், பசி, பட்டினியில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள், நடுநலவாதிகள் அத்தனை பேரும் ஆட்சி மாற்றம் தேவை என்கிற அடிப்படையில் இன்றைக்கு விஜயை ஆதரிப்பார்கள். விஜய்க்கு வாக்கு வங்கி இருக்குது. அது இல்லை என்று யாராலும், எந்த ஒரு மனிதனாலும், எந்த ஒரு தமிழனாலும் அதை சொல்ல முடியாது. விஜய்க்கு ஆதரவு இருக்குது. ஏன் என்று சொன்னால் கடந்த ஆட்சி காலத்தில் அராஜகம், ரவுடிசம், குடும்ப அரசியல் இதுதான் நடந்ததை தவிர இந்த நாட்டு மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதியை எதையும் காப்பாற்றவில்லை. கிட்டத்தட்ட 524 வாக்குறுதிகள் இந்திய அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த ஏழை எளிய மக்கள் மத்தியில் வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்களே, அத்தனையும் ஒன்று கூட பண்ணவில்லை, ஏதேனும் செய்யவில்லை. சும்மா உருட்டி பரட்டி மிரட்டி அத்தனையும் தான் செஞ்சிருக்கிறார்கள். ஆகவே முந்தைய தமிழர்களை ஏமாற்றிய காலம் மாதிரி இந்த தேர்தலில் வந்து தமிழக ஏழை எளிய மக்கள் அதனை மறக்கவே மாட்டார், மன்னிக்கவும் மாட்டார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு முந்தைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவங்க அவ்வளவு தூரம் இன்னலுக்கு ஆளாயிருக்கிறார்கள். ஆதரவு நிச்சயமாக இருக்கிறது தமிழகத்தில். அது நான் அந்த வாதத்துக்கு நான் வரல. தயவுசெய்து அதை ஓட்டு வங்கி இருக்கு, ஓட்டை பிரிக்கிறார். முந்தைய அரசு
திராவிட முன்னேற்றக் கழக அரசை மாற்றி அமைக்கணும் என்கிற கோணத்தில் தமிழக ஏழை எளிய மக்கள், ஆண்கள், பெண்கள், படிப்பறிவு உள்ளவர்கள், பகுத்தறிவு உள்ளவர்கள், கூலிக்காரர்கள், அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் ஆட்சி மாற்றத்துக்கு ஆயத்தமாகி நீண்ட காலமாகிவிட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னலை கஷ்ட நஷ்டங்களை அனுபவப்பட்டிருக்கிறார்கள். திருநெல்வேலியில் அதிமுக தான் வரும், பாளையங்கோட்டையிலையும் இந்த முறை அதிமுக தான் வரும். ஏன் என்று சொன்னால் மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள். பணம் யாரும் கொடுக்கலாம், பணம் எல்லாத்திட்டையும் வாங்கிடுவார்கள். வாக்களிக்கிற நேரம் அவர்களுக்கு நல்ல ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி வாக்களிப்பார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க முந்தைய ஆட்சி காலத்தில். ஏங்க விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குங்க, அது உலதாங்க செய்யும். ஆட்சி அமைக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். திருநெல்வேலியிலும் அதிமுக தான், பாளையங்கோட்டையிலையும் அதிமுக தான். ஏன்னா இது எனக்கு கிட்டத்தட்ட 64 வயசு ஆகுது. நான் கிட்டத்தட்ட 96 டெல்லி வரைக்கும் அரசியல் பண்ணால் இந்திய தேசிய காங்கிரஸில் என்ன செங்கோட்டை மாநாட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் டெல்லிக்கு. ஆகையால் எனக்கு எல்லா ஜாதி மதத்தையும் தெரியும், எல்லா அரசியல்வாதியும் தெரியும். எனக்கு தெரிஞ்ச மட்டிலும் அதுதான், விஜய்க்கு ஓட்டு இல்லை என்று எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆட்சி மாற்றம் தேவை என்கிற அடிப்படையில் மக்கள் என்றைக்கோ ஆயத்தமாகிவிட்டார்கள். ஆமாம், ஆதரவு இருக்குது தம்பி, ஆதரவு இருக்குது. ஆட்சி கண்டிப்பாக மாற்ற வேணும். ரைட். என்னையா ஒரே ஆளே ஆண்டுக்கிட்டு இருக்க பிடிக்கல, வேறு யாராவது நாட்டை ஆளணும். அது அவர் ஒரு இளமை சின்ன பையன், ஏதோ முன்னேற்றங்கார். அவருக்கு ஓட்டை போட்டு பார்ப்போம், வரட்டு கண்டிப்பாக வரும். அவர் சொல்லுது செய்தாரா ஒரு மாற்றம் உண்டு பண்ணுவோம். சரிதானா? இவங்க 2 பேரும் வந்தாச்சு, இனி அவர் வரட்டுமே ஒரு புதுசு. ஆமாம், கண்டிப்பாக அவர் தான் வரணும். ஏன்னா அவர் வரட்டுமா, மக்களே ஒரு நாள் வரட்டுமே, வர என்ன தப்பு இல்லையே. கண்டிப்பாக வரணும், அவர் வரட்டுமே. புதுசாக ஒரு ஆள் வந்தால் நல்லது தானே. ஏதாவது செய்யட்டும், நல்ல மக்கள் செய்யட்டும், கண்டிப்பாக வரட்டும். கண்டிப்பாக இருக்குது. எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டிலலாம் ஓட்ட அவர் தான். விஜய் தான் ஓட்டு ஜெயிக்க. விஜய் வருவார், கண்டிப்பாக வருவார். அது ஒரு இருக்குங்க, ஓரளவுக்கு இருக்குது. அவங்க வந்து ரசிகர் மூலிமா ஆதரவு இருக்குது அவங்களுக்கு. நல்லா செய்வாங்கன்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். என்ன அப்படியே ஒன்றும் சொல்ல மாதிரி இல்லை. சரி, இன்ஷால்லாம் அப்படியும் வருவாங்க விஜய், அவ்வளோதான். ஆதரவு இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே, எல்லா மாவட்டத்திலும் விஜய்க்கு நல்ல ஆர்வம் இருக்குது. ஸ்கூல் பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே அவர் அமைச்சராக ஆகணும் இந்த வட்டம். எனக்கு சங்கரவயல் பக்கம்யா ஆதரவு இருக்குயா. என்ன அவர் வரணும். எல்லா கட்சிக்காரங்களும் எல்லாம் ஏமாத்திரி எல்லாம் பிடிங்கி தின்னுட்டு அவங்க குடும்பத்தை தான் பார்க்காங்க. யாரும் ஏழைப்பட்டவங்களும் கொடுக்கறதில்லை. எங்கள் வச்சு தலைவர் வரணும், எல்லாத்தையும் அடக்கணும், மக்கள் நல்லாயிருக்கும்.